கிரியேஷன் சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம் பக்கம் 18. அந்த யுகத்தின் முடிவு. ஜலம் பெருகிற்று. மலைகள் யாவும் தண்ணீரால் மூடப்பட்டன. அரராத் மலை மீது தங்கிய பேழை. வேத வாக்கியங்களில் உலகத்தின் முடிவு எனும் வார்த்தைகள் அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்றன. ஜலப்பிரளயத்தில் உலகம் அழிந்தது என்று பரிசுத்த பேதுரு கூறுகிறார். அப்போது இந்த பூமியானது முடிவுக்கு வராமல் மாறாக ஜலப்பிரளயத்திற்கு முன்பிருந்த ஒழுங்குமுறைகளே அங்கு முடிவுக்கு வந்தன. அடுத்து அங்கு புதிய உலகம் ஒன்று, புதிய ஒழுங்குமுறை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த கருத்து நுட்பமான கிரேக்க மொழிபெயர்ப்புடன் மிக சரியாக பொருந்துகிறது. பொதுவான மொழிபெயர்ப்பு துரதிர்ஷ்டவசமாக பலரை ஏமாற்றிவிட்டது. உலகத்தின் முடிவு என்றில்லாமல் மாறாக யுகத்தின் முடிவு என்று நாம் வாசிப்பதே சாலச் சிறந்தது. ஒரு யுகம் முடிவடைந்து பின் அதனைத் தொடர்ந்து மற்ற யுகங்களும் வரலாம். ஆனால் பூமியோ என்றைக்கும் நிலை நிற்கிறது. அதை தேவன் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்தார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையின் சரியான அர்த்தத்தில் பார்த்தால் இப்பூமியின் எல்லா இடங்களுமே வாழக்கூடியதாக இருந்ததாகவோ அல்லது அதன் எல்லா இடங்களும் குடியமர்த்தப்பட்டதாகவோ ஒருபோதும் இருந்ததில்லை. மேசியா ராஜ்யத்தின் பணிகள் பிதாவின் பாதபடியை மகிமைப்படுத்துவதற்காகவும் அதனை அவருடைய தயவிற்குள் சீர்பொருத்தப்படுவதற்கு ஏற்றதாக மாற்றுவதற்காகவுமே இருக்கும். ஏனெனில் மனிதன் இழந்த அனைத்துமே கல்வாரியில் மீட்டெடுக்கப்பட்டது. அவை அனைத்தையும் அவனுக்கு திரும்ப கொடுத்து அவனை உயர்த்துவதே அவரது அடுத்த பணியாக இருக்கும். திருத்த முடியாதவைகளை மட்டுமே அவர் அழிப்பார். நோவா மற்றும் அவரது குடும்பத்தாரை கொண்டு துவங்கப்பட்ட புதிய ஒழுங்குமுறையில் மனுக்குலம் தங்களுடைய சொந்த வழியில் நடக்கவும் எல்லை மீறின நிகழ்வுகள் தவிர மற்றபடிக்கு தெய்வீக குறுக்கீடு இல்லாமல் தங்களுடைய சொந்த திட்டங்களை செயல்படுத்தவும் தேவன் அனுமதித்தார். மனுக்குலத்தை விழுந்து போன நிலைமையிலிருந்து மீட்பதற்காக மீட்பை மையமாகவும் மேசியாவின் ராஜ்யத்தை எல்லையாகவும் கொண்ட தம்முடைய மாபெரும் திட்டத்தை அவர் நிறைவேற்றும் சமயத்தில் மனுக்குலத்தார் தங்களுக்கான பாடங்களை கற்றுக்கொள்ளும்படிக்கு அனுமதித்தார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனங்கள். தேவ திட்டத்தின் வளர்ச்சியானது மனித பார்வைக்கு நீண்டதொரு காலமாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பார்வையில் அவ்வாறு இல்லை. ஏனென்றால் நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறபடியே உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் இருக்கிறது. இந்த 6000 வருட நாட்களின் போது தேவன் உலக விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்த்து அமைதலாக இருந்து தீமையின் ஆளுகையை அனுமதித்துள்ளார். ஆனால் அதே சமயம் ஆதாம் இழந்த அனைத்தையும் மீட்பராகிய மேசியா முழுமையாக மீட்டு விருப்பத்தோடு கீழ்ப்படியும் அனைவருக்கும் திரும்ப கொடுக்கும் போது அவருடைய ஏற்பாடுகள் யாவும் நிறைவடைந்திருக்கும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வசனங்கள். ஆமேன்.